வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் வருகின்ற மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத் துறையினரின் எதிர்பார்ப்புகள் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளோம். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகிறது, அதாவது கடந்த மத்திய பட்ஜெட்டில் 1700 கோடி ரூபாய் வரை மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, எவை நிலுவையில் இருக்கின்றன, மேலும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த 1769 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் நடப்பு பட்ஜெட்டில் பாரம்பரிய விளையாட்டுகளை மேம்படுத்தவும் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்கள் தேர்வு, போட்டிகள் நடைபெறும் இடம், அதற்கான விதிமுறைகள் உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் விளையாட்டுத் துறையில் வெளிப்படையான தன்மை இருக்கும் என்றும் அத்துறையை சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டு தொடர்பான விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் கண்காட்சிகளை மாவட்டந்தோறும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுப் பொருட்கள் மீது போடப்பட்டுள்ள உற்பத்தி வரியை நீக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் குறைந்த விலையில் தரமான விளையாட்டுப் பொருட்கள் வீரர்களுக்கு கிடைக்கும் என்றும் உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர். விளையாட்டையும் மதிப்பெண்ணுடைய பாடப்பிரிவாக மாற்றும் போது விளையாட்டு குறித்த ஆர்வம் மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் என்று அத்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஓடுதள பாதை, கால்பந்து மைதானம், கைப்பந்து மைதானம், கூடைப்பந்து மைதானம், பளுதூக்கும் கூடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ள விளையாட்டு அரங்கங்களை மாவட்டம் தோறும் ஏற்படுத்த மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதியை அளிக்க வேண்டும் எனவும், விளையாட்டு பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டு பயிற்சி கூடங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் விளையாட்டுத் துறையினரிடம் குவிந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். இது குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இங்கு அரங்கில் இணைந்திருக்கிறார் விளையாட்டுத்துறை விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், முதல்ல லாஸ்ட் பட்ஜெட்ல பார்த்தோம்னா 1769 crores ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இந்த ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2013-14 விட அரௌண்ட் 46% அதிகம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் சொல்லிருந்தாங்க. இவ்வளவு அதிகமா, அதாவது 46% ஆவரேஜா ஒரு 50% எடுத்துக்கிட்டா கூட 50% வரைக்கும் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கடந்த ஒரு வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு வருடம் கூட எடுத்துக்க வேண்டியதில்லை. விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, இது எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறாங்கிறது பிரச்சனை கிடையாது. அதை எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கறது தான் பிரச்சனை. சோ நீங்க 1700 கோடி இல்ல 5700 கோடி நீங்க செலவழிச்சாலும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஆஃப் ஸ்பெண்டிங், அதை எதுல போய் அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் கொடுக்கறீங்க, எந்த அளவு விளையாட்டு ஊக்குவிக்கும் ஆக்டிவிட்டிஸ்ல அதை ஸ்பெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நீங்க வெறும் பட்ஜெட் அலோகேஷன் எஸ் இன்னும் கொஞ்சம் பணம் தேவை, நிச்சயமா அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சோ 1700 கோடியும் ரொம்ப இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு ரொம்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட். ஒரு கணக்கிலே எடுக்கக்கூடாத ஒரு இது 5-10 மடங்கு அதிகமாக ஆக்க வேண்டிய ஒரு தொகை. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை மட்டும் அளவு மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிசல்ட் வருமானா வராது. ஏன்னா இதனுடைய ஸ்பெண்டிங் நிறைய தவறான ஒரு கான்செப்ட்லயே நிறைய தவறுகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு கிட்டத்தட்ட 400 கோடி, ஒரு 25% சாய்க்கு கொடுத்துறாங்க. சாய் என்ன பண்றாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது ஒரு எல்லாரையும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க கோச்சஸா இருக்காங்க. அவங்க 10 வருஷமா கோச்சா இருக்காங்க, 20 வருஷமா கோச்சா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு சாம்பியன் அத்லீட்டும் வந்தது கிடையாது. சோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போற மாதிரி காலைல போவாங்க, சாயங்காலம் வருவாங்க, மாசம் சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. விளையாட்டுத்துறையில நீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோச்சஸ் வச்சுக்கிட்டு நீங்க 400 கோடி, எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது, 405 கோடி ரூபாய் இல்ல, அந்த 400 கோடியில கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு அதிகமே சம்பளம் கொடுக்கறதுல போயிடுது. சம்பளம் நீங்க கொடுக்க வேண்டியதுதான், அதை பத்தி மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதற்காக என்ன ரிசல்ட் உங்களுக்கு வருது? சாய் கோச்சஸ்ல இருந்து ஒரு 20 ஒலிம்பிக் மெடல் வாங்கின ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்களா? 20 வேணாம், 10 வந்திருக்காங்க, 5 வந்திருக்காங்களா, 3 வந்திருக்காங்களா? இல்ல. சோ பணம் அப்படிங்கறத விட
அது எப்படி செலவழிக்கிறீங்க அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு காரணம். சோ மெத்தட் ஆஃப் ஸ்பெண்டிங் அண்ட் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவையும் சைனாவையும் மெயினா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைனாவோட இந்தியால யூத் பவர் அதிகம், வயதில் குறைந்தவர்களுடைய மக்கள் தொகை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா. இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா யூத்தினுடைய பவர் அதிகம், அதாவது சின்ன வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை வந்து ஸ்போர்ட்ஸ்ல உள்ள வர்றதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. அவங்களை எந்த வகையில கையாளப்படுகிறார்கள்? இல்ல, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நம்ம வித்தியாசம், யூத் பவர்ங்கிறது வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம சேனலைஸ் பண்ணி சரியான பாதையில் கொண்டு போறதுக்கு நம்ம அரசாங்கம் தவறிவிட்டது. எந்த ஒரு அரசாங்கம், இப்ப இருக்கிற அரசாங்கம், முன்னாடி இருக்கிற அரசாங்கம், ஏன்னா உங்களுக்கு அந்த விளையாட்டு கல்ச்சர், அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கறது வந்து நம்ம பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக் கொடுக்கறதே கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்த பிறகு நிறைய பசங்க போய் விளையாடுறதே கிடையாது. சோ அந்த கலாச்சாரம் வந்து நம்ம உருவாக்காம விட்டா சைனால அதை உருவாக்கி இருக்காங்க ஓரளவுக்கு. சோ இளைஞர்கள் வந்து நிறைய இருந்தாலும் அந்த இளைஞர்களிடையே ஒரு விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாகாமல் சென்றிருக்கிறோம். அது வந்து நம்ம செய்த தவறு. ஓகே சரி, இப்போ இந்த காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கு வந்து கடந்த மத்திய பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 கோடி ரூபாய் இதற்கு வந்து இந்த திறன் மேம்பாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் நடந்த காமன்வெல்த் ஆசிய விளையாட்டு போட்டியில பார்க்கும் பொழுது கூட இந்த வருடம், அதாவது சமீபத்தில் முடிந்த ஆசிய விளையாட்டு போட்டிக்கும் இதற்கு முந்ததாக, அதாவது 4 வருடங்களுக்கு முடிந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலும் பார்க்கும் பொழுது மெடல்ஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி நடந்ததை விட இப்போ இந்த வருடம் முடிந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் மெடல்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. ஆனா அதுக்கு பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கிட்டே தான் இருக்காங்க. அது சரியா பயன்படுத்தப்படுறதுலன்னு நீங்க சொன்னதுனா கூட அது வீரர்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய, முன்னாடியை விட வீரர்களுக்கு அதிகமாக பணம் போய் சேருகிறது. அது வந்து நம்ம டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மற்ற விளையாட்டுகள், கிரிக்கெட் விட்டுருங்க, கிரிக்கெட்டை பத்தி நம்ம பேசவே வேண்டாம், மற்ற விளையாட்டுகளில் அவங்க ஒரு நேஷனல் லெவல்லையோ சர்வதேச அளவிலையோ ஒரு வீரர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவருக்கு கிடைக்கிற காசு வந்து இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு அது வரைக்கும் அது செஞ்சிருக்காங்க. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச்சே வந்து இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் அப்படின்னு நடத்தி அந்த கேம்பின் அடிப்படையில தான் பல்க் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் போகும் அப்படின்னு. இப்போ 100 கோடி ரூபாய் நீங்க சொல்றீங்க காமன்வெல்த் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ் போன்றது. ஒரு ஆண்டில் இந்த 1700 கோடியில 185 கோடி தான் எல்லா பெடரேஷன் அசோசியேஷனுக்கும் அரசாங்கம் கொடுக்குது. ஏன்னா மத்த பெடரேஷன் அசோசியேஷனுக்கு பைசா கிடையாது. அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் இந்த பணத்தை வச்சுதான் அவங்க நடத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு விளையாட்டுகளுக்கும் சேர்த்து நீங்க 185 கோடி கொடுத்துட்டு 100 கோடியை வந்து நீங்க கேம்புக்கு கொடுத்தீங்கன்னா, ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு 100 கோடி கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த 100 கோடி கம்மி அப்படிங்கறது இருக்கலாம். ஆனா 185 கோடி எவ்வளவு கம்மிங்கிறது இது காட்டுது. சார் இப்போ அதாவது காமன்வெல்த் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ் எல்லாம் வந்து போறப்ப எங்களுக்கு பட்ஜெட் பத்தல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த க்ரூல வந்து பாதி பேரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறாங்க. சோ பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்காங்க, பணம் ஒதுக்கி இருக்காங்க. அவங்க அதாவது ஒதுக்கக்கூடிய நிதி வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்ல கோச்சுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கோ பத்தல அப்படின்னா பரவாயில்ல. ட்ரெயின் ஆயிருக்கக்கூடிய ஒரு லெவல்னாலும் அந்த லெவலுக்கு ட்ரெயின் ஆயிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ், விளையாட்டு வீரர்களை கூட்டிட்டு போகக்கூடிய க்ரூவை வந்து கட் பண்றதுன்றது அந்த அளவுக்கு கூட நம்ம கிட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு இல்லைன்றப்போ இதை நீங்க எப்படி பாருங்க? இது வந்து பல விளையாட்டுகளில் இது உண்மை. அவங்க கிட்ட அசோசியேஷன் கிட்ட 10 பைசா கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்கற காசை தவிர அவங்க லோக்கல் ஸ்பான்சர்ஸ் வந்து பெருமளவுல நிறைய அசோசியேஷனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பணம் வந்து தவறாக பயன்படுத்தப்படும், அது வந்து ஊழல்ல அது போயிடும், அந்த பணம் அது எதுக்காக அவங்க கொடுக்கறாங்களோ அதுக்கு போகாதுங்கிற பயத்தினால நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து பணத்தை கொடுக்கறதுக்கே வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. மற்ற விளையாட்டுகளை பொறுத்து பரவாயில்லாதான் ஒரு நிலைமை இந்தியால. ஆனால் இது என்னை பொறுத்தவரை இந்தியா விளையாட்டுல பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் பணம் இல்லைங்கிறத நான் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். ஓகே, மத்திய அரசு கொடுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வர்ற பணம் வந்து ஒரு சோர்ஸ் தான். இது மட்டும் தான் இருக்கு பணம் இந்தியால விளையாட்டு நடத்துறதுங்கிறது தவறான ஒரு கருத்து. மத்திய அரசு ஓரளவுக்கு செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதற்கு இது வந்து ஒரு டோக்கன் சம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணுமே தவிர பணம் இல்லைங்கிறது உண்மையான காரணம் இருக்க வேண்டும்.
ஆனால் பணம் இல்லாமல் நாம் விளையாட்டு பின்தங்கி இருக்கிறது நிச்சயமா ஏத்துக்க முடியாது. ஓகே, சோ அப்போ இந்த பட்ஜெட்ல யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு பணம் ஒதுக்குறாங்க சார். அதாவது லாஸ்ட் இயர்ல கூட பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல வந்து விளையாட்டுத்துறைக்கான பல்கலைக்கழகம் கட்டணும் அப்படின்றதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வர்றாங்க, எஸ்ஏல கூட ஸ்போர்ட்ஸ்க்கு வர்றாங்க, வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பட் போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, அங்கேயே இருக்காங்க, சம்பளத்தை வாங்கிட்டு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அவர்கிட்ட இருந்து என்ன அவுட்புட் வந்திருக்கு, என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து விளையாட்டை வந்து நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் மாதிரி நடத்தவே முடியாது. ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ஏதோ ரிசல்ட் ஓரியன்டட், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். சோ நீங்க முதல்ல வந்து சாய் ஏன் கோச்சஸ் எம்ப்ளாய் பண்ணணும்? எதுக்கு ஒரு கோச் கூட நீங்க எதுக்கு வைக்கணும்? கான்ட்ராக்ட்ல எடுங்க, பர்ஃபார்மன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, பர்ஃபார்மன்ஸ் இல்லன்னா அவர் அனுப்பிடுங்க. ஓகே, சோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பல்கலைக்கழகங்கள் கட்டுறாங்க இல்லையா, சோ அதுல படிச்சு வரக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள்? இல்லைங்க, பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம்ங்கிறது இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு நிச்சயமாக அவசியம். ஓகே, விளையாட்டு பல்கலைக்கழகம் கட்டுறதே தப்புன்னு நான் நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனால் அந்த பல்கலைக்கழகம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆகணும். இல்லாட்டி நம்ம 100 ஒரு கல்லூரி, அதுல இருந்து வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயில கொண்டு போய் அப்ளை பண்ணுவாங்க. அவரும் அப்படியே வருஷம் வந்து சம்பளம் வாங்கிட்டு மாசம் வாங்கிட்டு போவார். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் என்ன? இப்போ ஒருத்தர் வந்து விளையாட்டுல ஒரு துறையை பத்தி படிக்கணும்னா இப்போ ஆஸ்திரேலியா போகணும், இல்ல இங்கிலாந்து போகணும், அமெரிக்கா போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. இந்தியாவில விளையாட்டு பல்கலைக்கழகம் அவசியம். மணிப்பூர் போன்ற ஒரு மாநிலத்தில் கட்டுறது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா மணிப்பூர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இருக்கு. பல விளையாட்டு துறைகள்ல மணிப்பூர் வந்து இன்னைக்கு லீடிங் பொசிஷன்ல இருக்கு. சமீபத்துல தேசிய விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாடோட மணிப்பூர் முன்னாடி இருக்கு. சின்ன மாநிலம், தமிழ்நாட்டை பீட் அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைப்பதில் தவறில்லை. ஆனால் அதுவும் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி நீங்க நடத்துறதுங்கிறது அது அந்த பயனை அது கொடுக்காது. ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு வர மாணவர்களே வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால எம்ப்ளாயபிளா போறாங்க அப்படின்னா இதுல ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கு என்ன தீர்வு இருக்கு? இல்ல, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய விளையாட்டுக்கு செய்யக்கூடிய இந்திய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாட்டுத்துறையை அதிக அளவு ஊக்குவிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூடணும். உண்மையா சொல்றேன். ஏன்னா ஒரு அந்த கல்ச்சர் ஆஃப் சாய் அது வந்துருச்சுன்னா ஈவன் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட உருட்டாம போயிடுவான். சோ உங்களுக்கு முதல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணுங்க. எதுவா இருந்தாலும் விளையாட்டு துறையில பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸே இல்லாம ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வைக்கிறது மிகவும் பெரிய ஒரு தப்பு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உலகம் ஃபுல்லா எப்படி ரன் பண்றது? பிரைவேட் சப்போர்ட், கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப். ஆமா, ஏன் கார்பரேட் வரமாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது வந்து சரியான வழியில அது செலவழிக்குமா அப்படிங்கிற உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சோ சாய் போன்ற அமைப்புகள் எவ்வளவு நீங்க 1790 கோடியில 400 கோடி ஒரு அமைப்புக்கு கொடுத்து அந்த அமைப்பு 25% சாப்பிட்டு இருக்குது. உங்க பட்ஜெட்ல ஒண்ணுமே பண்ணாம இருக்குது. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி அமைப்பை நீங்க ஏன் ரிஃபார்ம் பண்ணக்கூடாது? இது யாரு எதிர்ப்பாங்க? நாளைக்கு சாய் கோச்சஸ் நாங்க எம்ப்ளாய் பண்ண மாட்டோங்க. சாய் கோச்சஸ் வில் கம் ஆன் கான்ட்ராக்ட். எல்லா எம்ப்ளாயிஸ் எக்ஸப்ட் ஒரு ஸ்மால் குரூப். அதை நிர்வகிக்கிறது யாரு? ஐஏஎஸ் அதிகாரி நிர்வகிக்கிறாங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கும் மிக பிரபலங்கள் சாயில ஒன்னும் ஒரு பெரிய பதவியில இருக்கிறது இல்ல. சோ இது இந்த கலாச்சாரம் இருக்கிறதுனால அவங்களும் ஒரு பியூரோக்ரசி, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்களும் இருக்காங்க. சோ விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடத்த முடியாது. உலகத்துல எந்த ஒரு ஊர்லயும் அந்த மாதிரி நடத்த மாட்டாங்க. சோ இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து கோச்சஸ் வந்து அலாட் பண்றது பார்ட் டைம் பேசிஸ்ல அண்ட் டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஏற்கனவே பார்ட் டைம் தாங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம்னு பேர் இருந்தா கூட அவங்க எல்லாருக்கும் அந்த சீட்டு பிடிப்பாங்க, இந்த வியாபாரம் நடத்துவாங்க, கட் பீஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்படியே காலையில ஒரு 2 மணி நேரம் வருது, சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் வருது, அப்படி பாக்குறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு இந்த சாம்பியனை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கிற பயமே கிடையாது. அந்த பயம் உண்டானால்தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு கோச் வந்து ஏற்கனவே ஃபுல் டைமா இருக்க வேண்டிய கோச் ஏற்கனவே பார்ட் டைமா இருக்காரு. அவருக்கு அப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் நம்ம தயாரிச்சு கொடுக்கணும். சிம்பிள் இது தாய வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனா ஏன் ரன் பண்ணக்கூடாது? ஏன் நீங்க கவர்மெண்ட் பியூரோக்ராட் போட்டு ஏன் நடத்துறீங்க? கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணட்டும், தாயினுடைய ஓவரால் கண்ட்ரோல் மினிஸ்டர் கிட்ட இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆக்சுவல் சிஇஓவா ஒருத்தர் போட்டு
அவருக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா கொடுத்து அவர் கீழே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செட் பண்ணி நீங்க கொடுத்துருங்க. சார், இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவங்களுக்குன்னு தனியா வந்து காம்படிஷன்ஸ் எல்லாமே நிறைய வேர்ல்ட் லெவல்லே நடத்தப்படுது. அந்த வகையில இந்தியா எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கு, இந்த மாற்றுத்திறனாளிகள் பொறுத்து அவங்களுக்கான தேவைகள் என்ன, அது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு? இல்ல, இப்போ இந்தியன் டீம்ஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பாத்தீங்கன்னா இந்திய அணி அப்படின்னு வரும்போது சில விளையாட்டுகள்ல அரசாங்கம் உதவி செய்யறாங்க, அசோசியேஷன்ஸ் இருக்கு, அவங்களும் செய்யறாங்க. சோ அது வந்து ஒண்ணுமே செய்யலங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல்ல, அதாவது ஒரு மாவட்ட அளவிலோ இல்ல ஒரு மாநில அளவிலோ மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அது செய்யறது இல்ல. விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் அப்ரோச், அதாவது அந்த மெயின் அசோசியேஷனே, அது என்ன அந்த விளையாட்டை நடத்தும் அந்த சங்கமே அவங்க தான் வந்து அதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பணம் ஒதுக்கீடு செய்து அது மூலமா அதை நிர்வகிக்கிறதா ஒரு சிறந்த வழிமுறை. ஏன்னா தனியா ஒரு ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு ஒரு அசோசியேஷன் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது கஷ்டம், அரசாங்கம் தனியா அவங்களுக்கு கிராண்ட் கொடுக்கணும். அது வந்து இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், விமென்ஸ் கிரிக்கெட் இருந்துச்சு. விமென்ஸ் கிரிக்கெட் இந்தியாவில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஈவன் ட்ரெயின்ல கூட அவங்களுக்கு அனுப்புறதுக்கு அந்த அளவுக்கு கூட வசதி கிடையாது டீம்ஸ் எல்லாம். அப்புறம் என்ன ஆச்சு, பிசிசிஐயோட சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பணப்பற்றாக்குறைங்கிறது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சம்பந்தமே இல்லை, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு விளையாட்டுத்துறையில செய்யல. ஆனால் ஒரு பிகினிங் ஹஸ் பீன் மேட். நிச்சயமா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள பண்ணுவாங்கன்னு நம்புறேன். சோ இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அசோசியேஷன் தனியா இருந்ததுன்னா அதற்கு ஃபண்டிங் கிடைக்கிறது கஷ்டம், பணம் வர்றது கஷ்டம். அவங்க வந்து அந்த மெயின் இப்ப பாஸ்கெட்பால் அசோசியேஷன் ஒரு டிவிஷன் வந்துட்டோம், அதுக்கு ஃபண்டிங் ஈஸி. ஓகே சார், இப்போ கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்தே சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்ல ஸ்கூல்ல இருந்தே அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போற ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கேம் விளையாடுவான், +1 +2 ஒரு கேம் விளையாடுவான், காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு கேம். சோ அந்த கேம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறதே இல்ல. இதுக்கு திட்டங்கள், அதாவது படிப்பு ரீதியான திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அது வந்து இப்போ இந்தியாவில ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து படிப்பு ஒண்ணுதான், விளையாட்டுங்கிறது வந்து எவ்வளவு நீங்க சின்ன ஸ்கூல்ல இருக்கும்போது எவ்வளவு ப்ராமிசிங்கா இருந்தா கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்துக்கிறாங்க. விளையாட்டுத்துறையிலேயே இந்திய அளவிலேயே நீங்க ஓரளவுக்கு நல்லா வந்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்கிறது அவங்களுக்கும் புரியுது. சோ அதனால அது மாறிட்டு வருது. ஆனால் மிக முக்கியமா நம்ம தவறு என்ன செஞ்சிருக்கோம்னா, விளையாட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு அவசியம் அப்படிங்கறது வந்து நம்ம பள்ளியில சொல்றதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஸ்போர்ட்ஸ்னு ஒரு வாரத்துல 2 பீரியட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருக்கும், பிடி பீரியட். அதுவும் சம்டைம்ஸ் அதுல என்ன விளையாடுறது மேண்டேட்டரியா இருக்காது. இஷ்டம் இருந்தா விளையாடலாம், இல்லாட்டி சும்மா உட்காரலாம். அந்த டைம்ல மீதி விட்டு போன ஹோம்வொர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. கரெக்டா அந்த திறமையை கண்டுபிடித்து அதுல ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அந்த கல்ச்சர் உண்டு. பட் முதல்ல பிள்ளைகளுக்கு விளையாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு அவசியம் அப்படிங்கறத வந்து சின்ன வயசுல இருந்தே கொண்டுட்டாங்கன்னா, அதாவது அவர் சாம்பியன் ஆனோங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு விளையாட்டு அவசியம், உடற்பயிற்சி அவசியம். நம்ம வந்து எக்ஸசைஸ் அதே எக்ஸசைஸ அந்த சிறுவன் ஒரு என்ஜாய்மெண்டோட பண்றதுதான் விளையாட்டு. சோ நம்ம விளையாட்டு வாழ்க்கைக்கு ஒரு அவசியம்ங்கிறத சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் வந்துடும். சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பிரையாரிட்டி செக்டரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்கி கூட கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நீங்க கடந்த வருட பட்ஜெட்ல பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நீங்க ஒதுக்கி இருக்கீங்க, இது எல்லாமே சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நாங்க கேட்டிருந்த ஒரு விஷயங்கள்ல முக்கியமானது வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பிரையாரிட்டைஸ்டு செக்டாரா, அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்டாரா கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அதுக்கான எதுவுமே நடவடிக்கைகள் எடுக்கப்படலை. சோ இந்த வருடம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அது கொண்டு வந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் வரும்? இல்ல, அவங்க சொல்றது வந்து பிரையாரிட்டி செக்டர்னா யாருக்கு இது பெனிஃபிட் ஆகும்? விளையாட்டு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க பாருங்க. இப்ப கிரிக்கெட் பேட் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் இந்த இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற யூனிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. உலகத்துல பல நாடுகளுக்கு இங்கிருந்து தான் போகுது. சோ அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு இது வந்து ரொம்ப வசதியா இருக்கும். பிரையாரிட்டி செக்டர்னா அதனுடைய சில டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கிடைக்கும்.
அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு உதவியா இருக்குமே தவிர நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க பிரையாரிட்டி செக்டர் இன்ட்ரோடியூஸ் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா கூட இந்திய விளையாட்டு வீரர்கள் அகில உலக அளவுல எந்த அளவுக்கு செய்வாங்கிறது நம்ம அது ஒன்றும் வித்தியாசம் ஆகாது. ஓகே, சோ அது வந்து இருக்கக்கூடிய திட்டங்கள்லயே வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது. எதுவா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணணும். யாரா இருந்தாலும் ஒரு மெஷர்மெண்ட் இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது மெஷரபிளா இல்லாத வரைக்கும் நம்ம நீங்க ஒண்ணு சொல்லலாம் அரசாங்கத்தினுடைய எல்லா துறையும் அப்படிதான் இருக்குன்னு, அது உண்மைதான். ஆனால் விளையாட்டு துறையில அந்த ஷார்ட் கமிங் வந்து நமக்கு வெளியே வந்து எல்லாருக்கும் தெரியும்படி ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்லயோ ஒலிம்பிக் கேம்ஸ்லயோ இல்ல ஒரு வேர்ல்ட் கப்லயோ வெளியே வந்து. ஓகே, சோ ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. விளையாட்டுத் துறையில என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, இந்த மத்திய பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இந்த மத்திய பட்ஜெட்டில் பல திட்டங்கள், அதாவது விளையாட்டுத்துறைக்கு பல திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கடந்த பட்ஜெட்லேயே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் செய்யப்பட வேண்டும். மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களில் மறுசீரமைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தேவைப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் மற்றொரு உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் உங்களை வேறொரு துறையுடன் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். Thank you.